நம்ம ஊருக்கார ஒருத்தன் வந்து பிரெட்டி தமிழ்கள் அப்படின்னு போட்டிருக்கான். அது என்ன க்ரியேட் பண்ணுதோ அதையும் நம்ம பார்க்க முடியும். இது வந்து நான் அந்த அப்ஸ்கேல் பண்ண அந்த தமிழ் பொண்ணு. இப்போ ஜாலியாக ஒன்று ட்ரை பண்ணுவோம். இப்போது ஆக்ட்ரஸ் நயன்தாரா வந்து ஒரு கிளாடியேட்டர் படத்தில் நடித்தா அந்த மாதிரி ஒரு காஸ்டியூமில் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணலாம். இப்போ இன்னொன்று நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போது வாரிசா துணிவான் சண்டை போடுறோம் இல்லையா? இப்போது நடிகர் விஜய், அஜித் 2 பேரும் நண்பர்களாக போஸ்ட் கொடுத்தா எப்படி? சேப்பியன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ, தமிழில் வந்து செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்கிறோம். இது வந்து எப்படியெல்லாம் உலகத்தை மாற்றிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு கதைகளில் படிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் கூகுள், அமேசான்லாம் வந்து ஏற்கனவே இதை வந்து பயன்படுத்தி நிறைய அவர்களுடைய ஒரு பிஸ்னஸை பெரிதுபடுத்துறதுக்காக அதை வந்து பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து படிச்சுக்கிட்டு வந்தோம். அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் செஸ் விளையாடுது, டீப் லேர்னிங், மெஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லி பல விதங்களில் இதெல்லாம் இருந்தாலும் இப்போ சமீப காலமாக தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பயன்பாட்டுக்கு மக்களுக்கு வந்து நேரடியாக பயன்படுத்துகிற மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி கணினி வந்து சிந்திக்க ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சிந்தித்தல், முடிவெடுத்தல் இதெல்லாம் வந்து நம்மகிட்ட இருந்து எடுத்து இந்த மாதிரி ஒரு மெஷின் கிட்ட கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த வரிசையில் சமீபத்தில் ரொம்ப பிரபலமானது வந்து இந்த சாட் ஜிபிடி அப்படிங்கிறது. அதாவது வந்து அது என்ன பண்ணுன்னா கதை எழுதுது. அது வந்து நீங்கள் ஒரு இதுதான் வந்து கதை சுருக்கம், இவர் தான் கதாபாத்திரங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அது கதை எழுதி தருது அப்படிங்கிறது ஒன்று. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பேராகிராஃபை கொடுத்து இதை வந்து எனக்கு சுருக்கி கொடு அப்படின்னு சொன்னால் அது வந்து சுருக்கி தருது. இல்லை சுருக்கி ஒரு பேராகிராஃபை கொடுத்து இதை வந்து விரிவாக எழுதி கொடு அப்படின்னாலும் பண்ணுது. இப்போ இதே மாதிரி இன்னும் பல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது வந்து ஏஐ ஏஜென்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய வருது. அதில் ஒன்றைத்தான் வந்து நான் என்னுடைய 3ஆம் ஜோடியுடைய அட்டைப்படத்துக்கு நான் வந்து பயன்படுத்தினேன். 3ஆம் ஜோடி எழுதி முடிச்ச உடனே இதனுடைய அட்டைக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு எப்பவுமே அட்டைக்காக நான் கொஞ்சம் மெனக்கெடுவேன். அப்போ இந்த வாட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கதையில் வரக்கூடிய 3 முக்கியமான கதாபாத்திரங்களை நம்ம ஏன் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா கிரியேட் பண்ணக்கூடாது? அந்த அந்த குறிப்பிட்ட ஒரு சர்வீஸ் வந்து டிசைனுக்காக உருவாக்கப்பட்டது. இதுக்கு பேர் midjourney.com. நான் அதில் போயிட்டு எனக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு நான் வந்து ஒரு என்னுடைய கதாபாத்திரங்களை பற்றி டைப் படிக்க ஆரம்பித்தேன். முதல் கதாபாத்திரம், அதாவது அதில் வரக்கூடிய 3 ஜோடிகள். ஒரு ஜோடி வந்து ஒரு டீனேஜ் பொண்ணு, ஒரு ஸ்கூல் கேர்ள், பள்ளி பருவத்தில் வரக்கூடிய ஒரு பொண்ணு. அப்போ வந்து அந்த பொண்ணு இப்படிதான் இருக்கணும், ஆங்கிலோ இந்தியன், இந்த மாதிரி நான் வந்து சுருட்ட முடி, ஒரு நல்ல அழகான ஒரு சிரிப்பு, அப்படி இப்படின்னு அந்த கதாபாத்திரங்களுடைய ஒரு குணாதிசயங்களை நான் விளக்க அது வந்து எனக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அதை வந்து எப்படி பண்ணேன் அப்படின்னு ஒரு சாம்பிளும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அதே மாதிரி அடுத்த ஜோடி வந்து ஒரு அவ்வளவு ஒரு 30-40 வயதுக்குள் இருக்கக்கூடிய ஒரு கார்ப்பரேட் உலகத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண். அப்போ அந்த பெண் இப்படி இருப்பா அப்படி இருப்பான்னு நான் வந்து விளக்க அது வந்து எனக்கு கொடுத்துச்சு. அதே மாதிரி இன்னொரு ஜோடி வந்து ஒரு இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு பெண். அந்த பெண்ணுடைய குணாதிசயங்கள் ஒரு எப்படி இருப்பா, அவளுடைய முடி எப்படி இருக்கும், கண்கள் எப்படி இருக்கும்னு நம்ம கொடுத்தா இது வந்து நமக்கு வந்து அவுட்புட் கொடுக்குது. அது எப்படி அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி இப்போ காட்ட போகிறேன். இது midjourney.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் தான் நான் வந்து க்ரியேட் பண்ணேன். இது வந்து நீங்கள் பீட்டா அக்கௌண்ட் பண்ணலாம், இல்லை வந்து நீங்கள் சைன்இன் பண்ணலாம். இதில் கம்யூனிட்டி ஷோ கேஸுங்கிற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மிட்ஜர்னியில் மற்ற யூசர்ஸ் எல்லாம் உருவாக்கின படைப்புகள் இருக்குது. இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்னு. இந்த மாதிரி ரூம்ஸ் இருக்கும். இந்த ரூம்ஸில் வந்து நீங்கள் போய் இணைஞ்சிக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து லைசன்ஸ்டு வெர்ஷன் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு ரூம் இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி கூட்டத்தோடு தான் நீங்களும் சேர்ந்து க்ரியேட் பண்ணணும். இதெல்லாம் மற்றவங்க க்ரியேட் பண்ணது. இப்போ நீங்கள் ஒரு படம் க்ரியேட் பண்ணணுன்னா இந்த இமேஜின் அப்படிங்கிற ஒரு இதை யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த இமேஜினுக்கு அப்புறம் நீங்கள் என்னெல்லாம் கொடுக்குறீங்களோ அதுதான் வந்து கீவேர்ட்ஸ். இப்போ வந்து ஒரு அழகான இந்திய இளவரசி, பியூட்டிஃபுல் இந்தியன் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து டைப் பண்ணேன்னா
இது உடனே க்ரியேட் பண்ணாது, ஏன்னா க்யூவில் வெயிட் பண்ணும். பட் சில டைம் உடனே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. இந்த கீவேர்ட்ஸ்க்கு தேவையான படங்களை எடுத்து அது வந்து ஒன்றா இணைக்குதுன்னு நினைக்கிறேன் பின்னணியில். இப்படி இணைக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு படம் கிடைக்குது. இப்போ மற்றவங்களும் யூஸ் பண்ணுறதால உங்களோட படம் அங்கங்கே ஓடிடும், நீங்கள் தேடி தேடி போய் பிடிக்கணும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இது க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு 4 வெர்ஷன் கொடுக்குது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 4ல் நீங்கள் வந்து இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி பெருசு பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போது என்னுடைய ஜூடி இதுக்காக நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேறு வேர்ட்ஸ் போட்டு பார்த்து, இப்போ பிரிட்டிஷ் இந்தியன், யங் பியூட்டிஃபுல் கேர்ள், லேட் டீன்ஸ், அவங்க ஹேர் எப்படி இருக்கும், அப்படி எல்லா இதுவும் போட்டு தான் நான் வந்து க்ரியேட் பண்ணேன். அதை இப்போ அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஒவ்வொன்றா பண்ணுறதுக்கு எனக்கு இது அரைவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ½ டே ஆகிடுச்சு. இப்போ இதை போட்ட உடனே அது வந்து உங்களை க்யூவில் வெயிட் பண்ணும். ஏன்னா அந்த சிஸ்டம் இங்கே நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்க நம்ம ஊருக்கார ஒருத்தன் வந்து பிரெட்டி தமிழ்கள் அப்படின்னு போட்டிருக்கான். அது என்ன க்ரியேட் பண்ணுதோ அதையும் நம்ம பார்க்க முடியும். இதுதான் ட்ரையல் வெர்ஷனில் இருக்கிற பிரச்சனை. நீங்கள் க்ரியேட் பண்ணுறத மற்றவங்களும் பார்க்க முடியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கு. ஒரே நிமிஷம். இப்போது இந்த 4ல் வந்து நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணலாம். இதுதான் அந்த தமிழ் கேர்ள் அப்படிங்கிறது. இது நம்ம க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இந்த தமிழ் பொண்ணு இந்த 4வது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுலேருந்து 4 வெர்ஷன் நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். அப்போ இப்படியே தொடர்ந்து வேறு வேரியேஷன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ இதில் பார்க்குறோம் நம்ம வந்து இதில் எனக்கு வந்து இந்த 2வது ஓரளவுக்கு சூட்டபிளாக இருக்குன்னா இந்த U2ங்கிறது வந்து அப்கிரேட் பண்ணுறது, அதை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அதாவது குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதை மட்டும் தனியாக பண்ணும். இப்போ நான் வந்து அந்த இதை வந்து ஒரு 4 வெர்ஷன் க்ரியேட் பண்ணுறேன் அந்த இதுலேயும். இப்போ போனீங்கன்னா இது ஒரு சேட் மெசேஜ் மாதிரி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நான் வந்து க்ரியேட் பண்ண இந்த வேரியேஷன்ஸ், தமிழ் கேர்ளோட வேரியேஷன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதே இது வந்து 4 டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ், குட்டி குட்டி சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸில் கொஞ்சம் சேஞ்சு, ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் சேஞ்சு, இந்த மாதிரி கொடுக்கும். ஏன்னா ஒரே டைமில் நமக்கு தேவையான அதை கொடுத்துறாது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்மக்கிட்ட கேட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்போது இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்தது நமக்கு தேவையானது க்ரியேட்டாக இருக்குது. இப்போ வந்து அந்த ஒரு இதில் 4 வெர்ஷன் கொடுத்துருக்கு. நான் செலக்ட் பண்ண 2வதில் இப்போ இதில் இருக்கிற 2வது படத்தை நான் வந்து அப்ஸ்கேல் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை அப்ஸ்கேல் பண்ணும்போது we need to wait. இது உடனே நடந்துடாது. அப்ஸ்கேலிங் வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா அது அந்த இமேஜை வந்து இன்னும் ஹை ரெசல்யூஷனில் நல்லா கிளாரிட்டியாக கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வேண்டாம், உங்களுக்கு வந்து சீக்கிரமாக நடக்கணுன்னா இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து பிளான் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு மாதத்துக்கு $10 அந்த மாதிரி. உங்களுக்கு வந்து இது தொழில் முறையில் நீங்கள் வந்து இதை பயன்படுத்த போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து லைசன்ஸ்டு வெர்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த முதல் ஜூடி நான் கொடுத்த கீவேர்ட்ஸை வச்சு இது க்ரியேட் பண்ணியிருக்கிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் க்ரியேட் பண்ணதுக்கும் இதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. சேம் கீவேர்ட்ஸுக்கு இது வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறத தான் வந்து எனக்கு கொடுத்துச்சு முன்னாடி. இப்போ அது மாறிடுச்சுன்னா அதுவும் எவால்வ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். இது வந்து நான் அந்த அப்ஸ்கேல் பண்ண அந்த தமிழ் பொண்ணு மாதிரி இருக்கான்னு தெரியல. ஆனால் வந்து நம்ம வந்து இதை நம்பி தான் ஆகணும். இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, இதுவாக ஒரு விஷயம் நினச்சிக்கோங்க, இதுதான் அழகு, இதுதான் தமிழ் பொண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு பிரச்சனை. இப்போ ஜாலியாக ஒன்று ட்ரை பண்ணுவோம். இப்போது ஆக்ட்ரஸ் நயன்தாரா வந்து ஒரு கிளாடியேட்டர் படத்தில் நடித்தா அந்த மாதிரி ஒரு காஸ்டியூமில் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணலாம். இதுக்கு முன்னாடி இதை வந்து தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டாரை வச்சு ட்ரை பண்ணியிருந்தேன். இப்போ ஒரு நோட்டீஸ் விட்டதுனால லேடி சூப்பர் ஸ்டாரை வச்சு இப்போ பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. அதில் வந்து இந்த 4வது ஆப்ஷன் பெட்டராக இருக்குன்னா அதில் ஒரு 4 வேரியேஷன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ அந்த 4 வேரியேஷன்ஸ் நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இதை வந்து நான் வந்து என்லார்ஜ் பண்ணி பார்க்கலாம். 1 செகண்ட். என்லார்ஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகே, கொஞ்சம் ரிசம்பிளன்ஸ் இருக்குது. இதில் வந்து ஏதோ ஒன்று வந்து நம்ம ஃபர்தராக வந்து அப்ஸ்கேல் பண்ணலாம். இப்போ ஐ வில் கோ பேக்.
போயிட்டு இந்த 4வது வெர்ஷனை வந்து நான் இப்போ அப்ஸ்கேல் பண்ணுறேன். அப்ஸ்கேலுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் இதுதான் வந்து இந்த அப்ஸ்கேல் பண்ண வெர்ஷன். நயன்தாரா மாதிரி இருக்குது, இல்லைன்னா அப்படி நினச்சி நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. ஸோ நம்ம இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இன்னொன்று நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போது வாரிசா துணிவான்னு சண்டை போடுறோம் இல்லையா, இப்போது நடிகர் விஜய், அஜித் 2 பேரும் நண்பர்களாக போஸ்ட் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை ஒரு ரெக்வெஸ்ட்டு கொடுத்து பார்ப்போம். என்ன வருதுன்னு தெரியல. ஒரு பீச்சில் ஓகே, இப்போது அது ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வருது. அதாவது பீச்சில் இருக்கிற 2 பேரை எடுத்து அதில் வந்து விஜய், அஜித் இவங்களோட முகத்தை வந்து ஒட்டுதுன்னு நினைக்கிறேன். எங்கே விஜய் அஜித்தையே காணுமே. ஏதோ சுமாராக கொஞ்சம் வெள்ளெழுத்து இருக்கிற ஒரு வயசானவங்களுக்கு அந்த மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை கண்ணாடி இல்லாமல் பார்த்தா அப்படி இருக்குமோ? விடுப்பா. விஜய் அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் சண்டைக்கு வந்துடுவாங்க. அதனால் நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இது பாருங்கள், யாருன்னே தெரியல. ஓகே, ஸோ இந்த ஏஐ வந்து எப்போவுமே அக்யூரேட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்கு இருக்கிற ரெஃபரன்ஸை வச்சு தான் இன்னொரு வாட்டியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இது கொஞ்சம் ஃபுல் நேமெல்லாம் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னங்க, இது யாரெல்லாம் காட்டுது? இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த படங்கள் எடுத்துட்டு எனக்கு வந்து இந்த படங்கள் வந்து முழுக்க இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு என்ஜின் தான் உருவாக்குச்சா, இல்லை வந்து ஏற்கனவே நம்ம வந்து நிறைய இந்த ஃபேஸ் ஆப் மாதிரியான விஷயங்களுக்கு அப்லோட் பண்ணதுல இருந்து எடுத்து கொடுக்குதான்னு எனக்கு தெரியல. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மனிதர் வாழ்க்கையில எந்த மாதிரியான மாறுதல்களை கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இதுல இருந்து தப்பிக்க மட்டும் முடியாது. இது கண்டிப்பா மெயின் ஸ்ட்ரீம் பயன்பாட்டுக்கு வரும். நிறைய பேருடைய வேலைகளை வந்து பிடுங்கிக்கும். அதற்கெல்லாம் நம்ம வந்து நம்மளை தயார்படுத்திக்கணும். எப்படி தயார்படுத்தணும்னா, நீங்க ஒரு ஆர்டிஸ்டா இருக்கீங்க, நீங்க ஒரு ரைட்டரா இருக்கீங்க, நீங்க ஒரு வேலையில இருக்கீங்கன்னா அந்த வேலையில ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களை வந்து பல மடங்கு எஃபிஷியண்டா மாற்ற முடியும். அதை பயன்படுத்தக்கூடிய ஸ்கில்ஸை நம்ம வந்து வளர்த்துக்கிறது தான் இது கூட சேர்ந்து வளர்வதற்கான ஒரு வாய்ப்பு. தங்களை அடுத்த லெவலுக்கு அவங்க உயர்த்திட்டு போகணும், இது கூட அவங்க போட்டி போடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. இன்னும் பேசுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேப்பியன் சங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இது மாதிரியான வீடியோக்களை நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கிறோம். மீண்டும் இன்னொரு முறை உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.